சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களுடைய வேதா இல்லத்திற்கு சென்று ஏன் எதற்கு அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்கலாம். ஜெயலலிதா அவர்களுடைய 77வது பிறந்தநாள் என்று கொண்டாடப்பட்டு வருது. அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், விசுவாசிகள் அப்படின்னு அனைவருமே இந்த நாளை சிறப்பாக கொண்டாடிட்டும் இருக்காங்க. அதன்படி ரஜினி சாருமே போயஸ் கார்டன்ல வேதா இல்லத்திற்கு சென்று ஜெயலலிதா அவங்களுடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்காங்க. அதன் பிறகு அவர் செய்தியாளர்களையுமே சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது அவர் நான் 4வது முறையாக நான் வேதா இல்லத்திற்கு வருகிறேன். முதல் முறையாக ஜெயலலிதா அவங்க என்னுடன் ஒரு படத்துல நடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வந்து அதன் பிறகு ராகவேந்திரா கல்யாண மண்டபம் திறப்பு விழாவிற்கு அழைக்க வந்திருந்தேன். 3வதாக என் மகளுடைய திருமண அழைப்புதல் கொடுக்க வந்திருந்தேன். அதன் பிறகு 4வது முறையாக இப்போது வருகிறேன். ஜெயலலிதா அவர்கள் இப்போது இல்லை அப்படின்னாலுமே அவருடைய நினைவுகள் மக்கள் மனதில் என்றென்றும் நீங்காமல் இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆண்டாண்டு காலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பொதுவாகவே ஜெயலலிதா அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போடுவார். ஆனா இந்த முறை நேர்ல சென்று மலர் தூவி வாழ்த்தி பிரஸ் மீட் எல்லாம் வச்சிருக்காரு. ஆகையால அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படின்னு திமுக தரப்புல இருந்து தற்போது ஒரு மிகப்பெரிய அச்சம் எழுந்திருக்கு. ஒரு சில ஆண்டுகளாகவே திமுக தரப்புல நடத்தப்பட்ட அனைத்து விழாக்களிலுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தவறாம கலந்து கொள்வாரு. இப்படி இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திடீரென இப்படி மாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பல திமுக பிரபலங்களுமே இந்த கேள்விகளை சோசியல் மீடியாக்கள்ல கேட்டுட்டும் இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவுமே மாறி இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.